அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மதிப்புமிகு நம்ம கண்ணகி தாய் அவர்களை பைத்தியக்காரி என்றும், சிலப்பதிகாரம் என்பது ஒரு மனநோய் கொண்ட காப்பியம் என்றும் கருப்பு சட்டைக்காரர்கள் வண்ணம் பூசுகிறார்கள். சிலப்பதிகாரம் என்பது இலக்கிய வகையில ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ஸ்டோரி, ஒரு கற்பனைவாதம் என்று சொல்வார். மேஜிக்கல் ரியலிசம் ஸ்டோரியாக இருந்தால் கூட அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை, அடிநாதத்தை பேசுகிறது. இப்ப நிறைய கல்லூரிகள், பள்ளிகளுக்கு நான் பயணம் செஞ்சிருக்கிறேன். அங்க சிலப்பதிகாரத்தை பத்தி பேசும் பொழுது சிலப்பதிகாரத்தினுடைய அடிநாதம் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புனா அதுல வரக்கூடிய மிக முக்கியமான 3 கூறுகளை சொல்வார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், அந்த விடயங்களை சொல்ல. நான் திரும்பவும் அந்த கேள்வியை என்ன அவர்கள்ட்ட முன்வைப்பேன் அப்படின்னு சொன்னா, இல்லைங்க, இது அதில் கூறும் கருத்தியல்கள். ஆனா நீங்க ஒரு புத்தகத்தையோ ஒரு இலக்கியத்தையோ நீங்கள் படித்து விட்ட பிறகு இந்த மக்களுக்கு அது என்ன சொல்ல வருதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் அதற்கான பதில்களை கூறுவதாக இல்லை. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது சிலப்பதிகாரத்தினுடைய கதை சோழ நாட்டுல தொடங்கும். அது பாண்டிய நாட்டுல தான் கண்ணகி மதுரையை எரித்தாள் என்கிற காட்சிகள் எல்லாம் அதுல வரும், படிக்கும் போது. அது சேர நாட்டில் முடி. இப்போ கண்ணகியினுடைய கோயில் கூட சேர நாட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் தவழ்ந்து சேர நாட்டில் முடியும் சிலப்பதிகாரம். நான் கூட சிறு வயதில் சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் தவழ்ந்து சேர நாட்டில் முடியும் சிலப்பதிகாரம் போல் உன்னை 3 காலங்களிலும் காதல் செய்ய காத்திருக்கிறேன், எங்கே இருக்கிறாள் என் தமிழ் தேவதை, எங்கே இருக்கிறாள் என் தமிழ் தேவதை, எங்கே இருக்கிறாள் என் தமிழ் தேவதை என்றெல்லாம் கிரிக்கியதுண்டு. அப்ப சிலப்பதிகாரத்தினுடைய அடிநாதம் தமிழ்நிலத்தில் 3 மன்னர்களுக்கு இடையே முரண்பாடுகள் இருக்கிறது, முற்றுள் மோதல்கள் இருக்கிறது. அந்த முற்றுள் மோதல்களுக்கு இடையில் ஒரு இலக்கியத்தை இளங்கோடியவர்கள் பின்னுகிறார்கள். சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டுக்கு போய் சேர நாட்டுல முடியுது. அப்படின்னா என்ன? அடித்து கொண்டிருக்கிற அல்லது முரண்பாடுகள் முற்று போய் கொண்டிருக்கிற ஒருவருக்குள்ளிடையே சிக்கல்கள் இருக்கும்போது அவர்களுக்கு இடையில் ஒற்றுமையை உருவாக்குவதற்காக எழுதப்பட்ட காவியம் சிலப்பதிகாரம். உலகத்துக்கு அமைதியை போதிப்பதற்கு எழுதப்பட்ட காவியம் சிலப்பதிகாரம். அதுல பாருங்க, அந்த காலகட்டத்தில் உலகத்தில் எழுதப்பட்ட ஆங்கில இலக்கியங்களோ அல்ல லத்தீன் இலக்கியங்களோ அல்லது பிரெஞ்சு இலக்கியங்களோ இன்னும் பல இலக்கியங்களை நம்ம ஓரளவு வாசித்த பிறகு நமக்கு என்ன தோன்றுகிறதுனா, அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட எல்லா இலக்கியங்களிலும் கதை மாந்தர்களாக அரசனும் அரசியும் தான் இருப்பார். ஆனால் சிலப்பதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு வணிக குல மாந்தனையும் ஒரு வணிக குல பெண்ணையும் கதையினுடைய மாந்தர்களாக இளங்கோடிகள் வைத்திருக்கிறார். அதாவது ஹீரோ ஹீரோயினி ஒரு பிசினஸ் மேன், ஒரு பிசினஸ் விமன், அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவள். இவங்க 2 பேரையும் இளங்கோடிகள் கதை மாந்தராக மாத்திருக்கிறார். பாருங்க, அந்த காலகட்டத்துல அரசர்கள் தான் தன்னுடைய திருமணத்தை யானையில் ஏறி திருமணம் நடக்க போவது என்பதை அறிவிப்பார்கள். நீங்கள் சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா கோவனுடைய கல்யாணம் யானையில் ஏறி அறிவித்ததாக இளங்கோடிகள் பயன்படுத்தியிருக்கு. அப்படி என்றால் ஒரு பிசினஸ் மேன் அரசனுக்கு நிகராக பொருளாதாரத்தை வைத்திருந்திருக்கிறார். நீங்க சிலப்பதிகாரத்தை போற போக்குல இந்த கருப்பு சட்டையும் கருப்பு கண்ணாடியும் போட்டுக்கொண்டு கண்ணகி ஒரு மனநோயாளி, சிலப்பதிகாரம் என்பது ஒரு இலக்கியமே இல்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலேயே நமக்கு அதை பார்க்கும் பொழுது சிரிப்பும் என்ன சொல்வதுன்னு தெரியாம தான் இருக்கும். ஒரு இலக்கியத்தை நம்ம ஆழ்ந்து அந்த காலகட்டத்தில் எதற்காக எழுதப்பட்டது, பொருளாதாரம் அதிகமாக இருக்கும் இடத்தில் தவறுகள் அதிகமாக நடக்கும் என்பதும் சிலப்பதிகாரம் இந்த உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய உண்மை. நீங்க சிலப்பதிகாரத்தை ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ஸ்டோரியாக கடத்தப்பட்ட ஒரு சிலப்பதிகாரத்தை நீங்கள் உங்கள் மனப்போக்கில் நீங்க குற்றம் சாட்டுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலப்பதிகாரம் தமிழினத்தினுடைய மிகப்பெரிய உலகத்துக்கு அமைதியை போதித்த ஒரு இலக்கியமாக நம்ம பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.